இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 11th Macavity-The மிஸ்ட்ரி கேட். இந்த பாயிண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம கொஷின் ஆன்சர் பார்க்கணும். அப்புறம் அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் பார்க்கணும். அது இல்லாமல் இஆர்சி கொஷின்ஸ். இஆர்சி கேட்டாங்கன்னா எப்படி எழுதணும், அப்புறம் பேராகிராஃப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த போயம் லைன்ஸை பற்றி நம்ம கொஞ்சமாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் ஞாபகத்தில் நிற்கும். ஒன்றுமே இந்த போயம் பற்றி ஒன்றுமே தெரியாமல் நம்ம நேரடியாக அந்த கொஷின் ஆன்சருக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோன்னா நமக்கு இதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, மோட்டிவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ டாகு கொடுத்துருக்காங்க, கேட்டு, உல்ஃபு, எலிஃபெண்ட்டு. இப்போ இதை பற்றி இந்த அனிமல்ஸோட கேரக்டர்ஸ் பற்றி நீங்கள் உணர்ந்தது, நீங்கள் தெரிஞ்சது, அதை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். எப்படின்னா இப்போ டாக் அப்படின்னு சொன்னால் நமக்கு எடுத்த உடனே அது ரொம்ப நன்றியோடு இருக்கும், அப்புறம் ரொம்ப பாசமாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும், நாய் வளர்த்தவங்களுக்கே தெரியும். பொதுவாக அது அதிகமாக ஷேர் பண்ணியிருப்போம். இப்போ கேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சரியான திருட்டு பூனை அப்படின்னு தான் சொல்லுவோம். என்னென்னா நம்ம இருக்கமா இல்லையான்னு பார்த்து பாலை குடிச்சிட்டு போயிடும். அது ரொம்ப திருட்டுத்தனமாக இருக்கும். நம்ம என்ன தான் வச்சாலும் நாய் அளவுக்கு அது அவ்வளோ நன்றியோடு இருக்காது. இப்போ வெல்ஃப்னா அது காட்டில் வாழ்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு நமக்கு இதோட பழக்கம் இல்லை. நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது, படித்து தெரிஞ்சுக்கிட்டது தான் இருக்கும். எப்படின்னா இதுக்கு நுண்ணறிவு ஜாஸ்தி, வேட்டையாடி தான் சாப்பிடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா எலிஃபெண்ட் பார்த்தோன்னாவே நமக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது எப்படின்னா இப்போ கோயிலுக்கெல்லாம் போகும்போது நம்ம பழம் கொடுத்தோன்னா அது வாங்கிக்கும், ஆசீர்வாதம் பண்ணும், அது நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கும். அந்த மாதிரி கொஞ்சம் அறிவு ஜாஸ்தி. அந்த மாதிரி இவ்வளவு நமக்கு இந்த அனிமல்ஸ் பற்றி தெரியும். இன்றைக்கி இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேட், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த போயத்தில் இது உண்மையாக இந்த போயம் உண்மையான பூனையை பற்றி தான் பேசுதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இது ஒரு இமேஜினரி, ஒரு கற்பனையான ஒரு, இப்போ நம்ம ஆட்களை கூட சொல்லுவோம்ல, நாய் அப்படின்னு சொல்லி திட்டுவோம்ல, நாய் மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நாய் சில சமயத்தில் அது கடிச்சிரும், அந்த மாதிரி நாய் மாதிரி கத்துறான் பாரு, பேசுகிறான் பாரு அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. நாய் பாசத்துக்கு சொன்னாலும் அது மாதிரி இங்கே பூனையை ஒரு பெரிய மாஸ்டர் கிரிமினல், அவனுக்கு அந்த அளவுக்கு பூனை கிரிமினலாக இருக்குமாமா. அதனால இவர் இந்த பூனையை சொல்கிறது மாதிரி ஒரு கற்பனையாக வேறு நபரை பற்றி தான் சொல்கிறாரு அப்படின்னு தான் தோணும். இப்போ நம்ம இந்த போயத்தில் இந்த இம்பார்ட்டன்ட் வேர்டுக்கெலாம் நம்ம மீனிங் தெரிஞ்சுக்கலாம். டெஃபின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டு ரெசிஸ்ட் ஆர் டு சேலஞ்ச். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதை நான் செய்கிறது, அதாவது இருக்கிற ரூல்ஸை மீறுறது, இல்லைன்னா நீ செஞ்சால் என்ன பண்ணுவேன்னு சவால் விடுறது, அதுதான் டெஃபி. பேஃபில்மெண்ட் அப்படிங்கிறது என்னது, ஒரு கன்ஃபியூஷன், ஒரு குழப்பம். அதில் நம்ம எதுவுமே புரிஞ்சுக்க முடியாது, அதான் பேஃபில்மெண்ட். நம்மளை குழப்பி விடுறது. நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த வேலையை சரியாக செய்ய முடியாத அளவுக்கு குழப்பி விடுறது. அப்புறம் ஸ்காட்லாண்ட் யார்டு. இந்த ஸ்காட்லாண்ட் யார்டு அப்படி யாருன்னு கேட்டால் இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் லண்டன் மெட்ரோபாலிட்டன் போலீஸ் சர்வீஸ். அந்த ஹெட் குவார்ட்டர் நம்ம ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த போலீஸுக்கு இந்த ஹெட் குவார்ட்டர் இது ஸ்காட்லாண்ட் யார்டு. ஃப்ளையிங் ஸ்குவாட் அப்படின்னு கேட்டாக்க எ போலீஸ் ஃபோர்ஸ், அதுவும் ஒரு போலீஸ் துறை தான். ரெடி டு பிளஞ்ச் இன்டு ஆக்ஷன். லெவிட்டேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆக்ஷன் ஆஃப் ரைசிங் அண்ட் ஃப்ளோட்டிங் இன் ஏர், பறந்துடுறது, தப்பிச்சு பறந்துடுறது, அந்த இடத்த விட்டு ஓடிடுறது, அல்லதுன்னு சொன்னால் ஃப்ளைட்டில் கூட போகலாம், அந்த மாதிரி ஏரில் போகலாம், அந்த மாதிரி. ஃபக்கீர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எ ஹோலி பர்சன், அதாவது நம்மளாம் சாமியார்னு சொல்லுவோம், முனிவர்னு சொல்லுவோம், இல்லைனா மந்திரவாதின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மந்திர தந்திரம்லாம் செய்கிறாங்கல்ல, இப்போ வாயிலேருந்து லிங்கம் எடுக்கிறது, திருநூறு அந்த அந்தரத்தில் மிதக்கிறது, அந்த மாதிரி செய்யக்கூடியவங்களாம் இருப்பாங்க இல்லை ஃபக்கீர், அவங்கள தான் அதை சொல்கிறது. அப்புறம் ஜிஞ்சர். இங்கே ஜிஞ்சருங்கிறது எதை குறிக்குதுன்னா ரொம்ப அப்படியே அலர்ட்டாக இருக்கிறது, ஒன்று செஞ்சுட்டு என்னென்னா அடுத்தவங்களுக்கு தெரியாமல் செய்யறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறதா ஜிஞ்சர் கேட். அது என்ன அப்படின்னா அலர்ட் அண்ட் காஷியஸ். அப்புறம் பாருங்கள், ஃபீண்ட்னு என்னது, டெமன் என்னது, ஒரு பேய் மாதிரி ஒரு குணம், பிசாது குணம், அரக்க குணம்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் டெமன். அப்புறம் ஃபீலைனுங்கிறது என்னது, கேட். டிப்ராவிட்டி அப்படின்னா ஈவில் குவாலிட்டி. ஈவில்னாவே என்னது, ரொம்ப மோசமான குணம்.
குட் குவாலிட்டின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஆப்போசிட் வந்து ஈவில் குவாலிட்டி. அப்புறம் லேடர்னா என்னது? கபோர்ட் ஃபார் ஸ்டோரிங் ஃபுட்டு. ஒரு கபோர்டில் ஃபுட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அது. ரைஃபிள் என்னது? ரான்சாக் டு ஸ்டீல். இப்போது ஒருத்தன் வந்து திருடன் போகிறான் அப்படின்னா அவனுக்கு தேவையானதை எடுக்கிறதுக்கு அங்கே அடுக்கி வச்சுக்கலாம் கச்சாமுச்சான்னு தூக்கி இழுத்து போட்டுட்டு அவனுக்கு தேவையானதை மட்டும்தானே எடுப்பான். அப்போ அவனுக்கு என்ன செய்வான் அப்படின்னா, அவன் வேகமாக எடுக்கணுங்கிறக்கோசம் எல்லாத்தையும் களைச்சி போட்டுருவான். அது அந்த மாதிரி தேடுறதான் வந்து ரான்சாக் டு ஸ்டீல். பீக்குங்கிறது என்னதுன்னா பீக்கின்ஸ் டாக், ஒரு டாகோட நேமு. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அடுத்து வந்து என்னென்னா ஸ்டைஃபிள் என்ன அப்படின்னா டு சப்ரஸ் சம்ஒன் ஃப்ரம் ஆக்டிங், ஒருத்தவங்களை வந்து செயல்பட விடாமல் முடக்கிறது. இது இந்த போயத்தில் எப்படி வருதுன்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்புறம் ட்ரெல்லிஸ்னு என்னது? வுட்டன் பார் யூஸ்ட் அஸ் எ சப்போர்ட் ஃபார் க்ரீப்பர்ஸ். இப்போ இது வந்து என்னென்னா நமக்கு செடி கொடிகள்லாம் கொடிகள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் படறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லை ஒரு வுட்டு, அதுதான் வந்து ட்ரெல்லிஸ். அட்மால்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு. அது என்ன செய்யுதுன்னா பிரிட்டிஷ் நேவியை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுது. டெசீட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது என்னென்னா கன்னிங்னஸ் என்னது? வஞ்சகமாக சூழ்ச்சியாக இருப்பாங்க இல்லையா, அதான் கன்னிங்னஸ். ஸ்வாவிட்டினா என்னது? கான்ஃபிடென்ஸ் அண்ட் சொஃபிஸ்டிகேஷன்ஸ், ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறது. அப்புறம் கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டட், தனக்கு தேவையான வசதிகளோடு வச்சுக்கிறது. அலிபைனா a claim of evidence that one was elsewhere when a crime was committed. a claim of evidence, ஒரு எவிடன்ஸ் வேணும்ல. இப்போ இவங்க தான் குற்றம் செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும்ல, அதுதான் a claim of evidence. என்ன மாதிரியான எவிடன்ஸு? that one was elsewhere when a crime was committed. அவன் திருடன் வந்து யார் செஞ்சது, அவன் எப்போ எங்கே இருந்தான் அப்படின்னு சொல்கிறத அலிபை அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த வேர்டு எல்லாமே பாருங்கள் இந்த பொண்ணுக்குட்டியை பற்றி தான் பேசுகிற மாதிரி இருக்குது, மெக்காவிட்டியை பற்றி பேசுகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம போயத்துக்கு போகலாம். இப்போ இந்த போயத்தை நம்ம வந்து ரொம்ப டீட்டெயில்டெல்லாம் நடத்த போகிறதில்ல, நமக்கு தேவையானதை மட்டும் இதிலேருந்து நம்ம எடுக்க போகிறோம். எப்படி அப்படின்னா மெக்காவிட்டி இஸ் எ மிஸ்ட்ரி கேட். ஹூ இஸ் மெக்காவிட்டி அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா என்ன எழுதலாம்? மெக்காவிட்டி இஸ் எ மிஸ்ட்ரி கேட் அப்படின்னு சொல்லி எழுதலாம். புரியாத ஒரு அந்த மெக்காவிட்டியை பற்றி நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது, என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஹீ இஸ் கால்ட் த ஹிடன் பா. அது இன் அதர்வைஸ் கால்டு என்ன சொல்லலாம்? ஹிடன் பா அப்படின்னு சொல்லலாம். அதான் அந்த கொஷின்ஸு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் ஃபார் ஹீ இஸ் த மாஸ்டர் கிரிமினல். ஏன் இதெல்லாம் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் இவன் தான் மாஸ்டர் கிரிமினல். ஹூ கேன் டெஃபி த லா. டெஃபினது அதை வந்து சவால் விடுறது, எதுக்குறது, அந்த ரூலை வந்து ஃபாலோ பண்ணாத ஒருத்தன் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஹீ இஸ் த பேஃபில்மெண்ட் ஆஃப் ஸ்காட்லாந்து யார்டு. த ஃப்ளைங் ஸ்குவாட்ஸ் டெஸ்பேர். அவங்கள செயல்பட விடாமல் அவங்களோட புத்திசாலித்தனத்துக்கு எதிராக என்ன செய்யுது? அவங்கள குழப்பி விடுறது. இங்கே தான் குற்றம் நடந்திருக்குன்னு அவங்க போனாங்கன்னா அதுக்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்காது. அப்போ அந்த மாதிரி வந்து அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணுறது. ஃபார் வென் தே ரீச் த சீன் ஆஃப் கிரைம், அந்த இடத்துக்கு போகிறாங்கல்ல, குற்றம் நடக்கிற இடத்துக்கு போகிறாங்கல்ல, அங்கே போனாக்க மெக்காவிட்டி இஸ் நாட் தேர். அங்கே இருக்கவே இருக்காது, மெக்காவிட்டி இருக்கவே இருக்காது. யாரா செஞ்சான்னு சொல்லி எல்லாம் மண்டையை குழப்பிப்பாங்க. இப்போ இதில் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்டு எல்லாமே நீங்கள் பார்த்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் மெக்காவிட்டி தெர் இஸ் நோ ஒன் லைக் மெக்காவிட்டி மாதிரி ஒருத்தவங்க யாருமே இருக்க முடியாது. ஹீ broken every human law. He has broken every human law. இது என்னது? அதான் சொல்லியாச்சுல, இங்கே வந்து நம்ம சொன்ன டெஃபின்னு சொல்லிட்டோம்ல. he breaks the law of gravity. அப்போ what are the laws he has broken அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹியூமன் லா, எவ்ரி ஹியூமன் லா அண்ட் லா ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் கொஷின்ஸ் பின்னாடி வரும், நம்ம நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அப்புறம் ஹிஸ் பவர்ஸ் ஆஃப் லிமிட்டேஷன் வுட் மேக் எ ஃபக்கீர் ஸ்டார். இவங்களே என்ன பண்ணுவாங்களான்னா, இந்த நம்ம ஃபக்கீர்னு சொல்கிறோம்ல, எல்லாம் ஒரு வல்லமையோடு இருப்பாங்க, எல்லாம் தவம் பண்ணி அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாமியாருங்களே வந்து இவன் ஆச்சரியப்படுத்துவானா. எப்படின்னா லெவிட்டேஷன் என்னது? நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஃப்ளைங் இன் த ஏர் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம் இல்லையா, இங்கே பார்த்தோம் பாருங்கள். லெவிட்டேஷன் என்னது? த ஆக்ஷன் ஆஃப் ரைசிங் அண்ட் ஃப்ளோட்டிங் ஆன் ஏர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. இதெல்லாம் இந்த மீனிங்கில் நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கணும், அப்போ தான் வந்து ஈஸியாக படிச்சுட்டு போயிடலாம். அண்ட் வென் யூ ரீச் த சீன் ஆஃப் கிரைம், அந்த இடத்துக்கு போனாக்கா மெக்காவிட்டி இஸ் நாட் தேர். அப்புறம் யூ மே சீக் ஹிம் இன் த பேஸ்மெண்ட். அவன் இந்த இடத்துல இருப்பான் அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கே தொலைவிட்டு இருந்தீங்கன்னா, யூ மே லுக் அப் இன் த ஏர். அவன் வந்து மேலே வானத்தில் பறந்துட்டு இருப்பான். பட் ஐ டெல் யூ ஒன்ஸ் அண்ட் ஒன்ஸ் அகெயின், மெக்காவிட்டி இஸ் நாட் தேர். எங்கேயுமே இங்கே இருக்கான்னு நம்ம போனோன்னா அங்கே இருக்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது. மெக்காவிட்டி இஸ் எ ஜிஞ்சர் கேட். ஹி இஸ் வெரி டால் அண்ட் தென்.
டிஸ்கிரைப் த மெக்காவிட்டிஸ் அப்பியரன்ஸ் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்னது இந்த லைனை கொடுத்தாங்கன்னா இந்த லைன்லேயே ஆன்சர் இருக்குது. ஒருவேளை நீங்கள் படிக்கவே இல்லைன்னா கூட இந்த ஆன்சரை நீங்கள் எழுதிடலாம். அவன் வந்து ஜிஞ்சர் கேட் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, ஜிஞ்சர் கேட்டுக்கு என்ன மீனிங் பார்த்தோம் நம்ம பாருங்கள், அலர்ட் அண்ட் காஷியஸ். எப்போ பார்த்தாலும் பயங்கர அலர்ட்டோட காஷியஸாக ரொம்ப விழிப்போடு இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். யூ வுட் நோ ஹிம் இஃப் யூ சா ஹிம் ஃபார் ஹிஸ் ஐஸ் ஆர் சங்கன் இன். இப்போ ஒருவேளை அவனை தெரியும் நீங்கள் அவன் கண் எப்படி இருக்குன்னா, கண் அப்படியே சொருகி இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படின்னா அவன் பார்க்கல, முழிப்பார் இல்லை, விழிப்போட இல்லைங்கிற மாதிரி தெரியும். ஹிஸ் ப்ரோ இஸ் டீப்லி லைன்ட் வித் தாட், ஹிஸ் ஹெட் இஸ் ஹைலி டோம்டு. அப்படியே அவன் கண் வந்து நம்ம புருவம்லாம் யோசிச்சோன்னா எப்படி இருக்கும், ரொம்ப வந்து புருவம் யோசிக்கும் போது புருவம் சுருங்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ஹிஸ் ஹெட் இஸ் ஹைலி டோம்டு. அப்படியே தலை வந்து ஒரு எப்படி இருக்கும், மேலே விதானம் வந்து அப்படியே ஒரு டோம் மாதிரி கூடார மாதிரி இருக்கும் இல்லையா, அப்படி தான் அவனோட தலை இருக்கும். ஹிஸ் கோட் இஸ் டஸ்டி ஃப்ரம் நெக்லெக்ட். டஸ்டியாக இருக்கும் அவனோட ஹோட், வந்து அதை பற்றிலாம் கவலையப்பட மாட்டான். ஹிஸ் விஸ்கர்ஸ் ஆர் அன்கோம்ப்டு. இப்போ நம்ம உடனே சொல்லக்கூடாது, பூனைக்குட்டின்னு தான் சொல்லணும். விஸ்கர்ஸ்க்கு பூனைக்குட்டிக்கு மீசை இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்படியே கண்ணா பின்னான்னு கலைஞ்சு கிடக்கும். அதெல்லாம் வந்து அவன் கோம் பண்ணிக்கவே மாட்டான். ஹி ஆல்வேஸ் ஹிஸ் ஹெட் ஃப்ரம் சைட் டு சைடு. அவன் எப்போ பார்த்தாலும் தலை இந்த பக்கம் எப்படி மாற்றிட்டு இருப்பான். வித் மூமெண்ட்ஸ் லைக் எ ஸ்னேக். அவன் மூமெண்ட்ஸ் லைக் எ ஸ்னேக் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனோட பாம்பு மாதிரி தலையை இந்த பக்கம். இப்போ இங்கே வந்து கம்பேர் பண்ணுறாங்க இந்த மூமெண்ட்டை வந்து இந்த மாதிரி ஸ்னேக்கு கூட கம்பேர் பண்ணுறாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் வென் யூ திங்க் இஸ் ஹாஃப் அஸ்லீப் இஸ் ஆல்வேஸ் வைட் அவேக். அவன் பார்ப்போம், அவன் வந்து கண்ணை மூடி அப்படி லைட்டாக தூங்குற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அப்படிலாம் தூங்கவே மாட்டான். அவன் எப்போவுமே அலர்ட்டாக இருப்பான், சுற்றி கவனிச்சுக்கிட்டே இருப்பான். மெக்காவிட்டி தெர் இஸ் நோ ஒன் லைக் மெக்காவிட்டி. அப்படியே ஆச்சரியப்பட்டு போகிறாரு, இந்த மெக்காவிட்டி போன மாதிரி எதுவுமே இருக்காது. ஃபார் ஹீஸ் ஃபீண்ட் இன் ஃபீலைன் ஷேப். வாட் இஸ் ஃபீண்ட் அண்ட் ஃபீலைன் ஷேப் பாருங்களேன். நம்ம அதை வந்து திருப்பி இது இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், அதை நம்ம பார்த்துக்கிறணும். இங்கே பாருங்கள், ஃபீண்ட்னு என்னது டெமன். அப்பா அவன் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கான், டெமன் மாதிரி இருக்கான். ஃபீலைன் என்னது கேட். ஷேப் எ மான்ஸ்டர் ஆஃப் டிப்ரேவிட்டி. வாட் இஸ் டிப்ரேவிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, இங்கே பாருங்கள், டிப்ரேவிட்டி என்ன போட்டிருக்கோம், ஈவில் குவாலிட்டி, அதாவது கெட்ட குணம், ரொம்ப மோசமான குணம். யூ மே மீட் ஹிம் இன் எ பை ஸ்ட்ரீட். நீங்கள் போகும்போது உங்கள் ரோட்டில் சைடில் பார்க்கலாம். யூ மே see him in the square. எங்கேயாவது ஒரு நார்ச்சந்தையும் உச்சந்தைன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துலையும் நீங்கள் அவனை பார்க்கலாம். பட் வென் ஏ crime is discovered வந்து குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால், தென் மெக்காவிட்டி இஸ் நாட் தேர். எல்லாத்தையும் இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, ஆனால் செய்தது யாருன்னு மட்டும் இவங்களால கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அவன் அங்கே இருக்கவே மாட்டான். ஹீ இஸ் அவுட்வேர்ட்லி ரெஸ்பெக்டபுள். பாருங்களேன், ஹீ இஸ் அவுட்வேர்ட்லி ரெஸ்பெக்டபுள்னு என்னது, வெளியில் அவனை அப்படி ரொம்ப மதிக்கிற மாதிரி இருப்பான். என்னன்னா தேசே ஹீ சீட்ஸ் அட் கார்ட்ஸ். என்னென்னா அவன் வந்து சீட்டாட்டத்தில் மட்டும்தான் அவன் வந்து ஏமாத்துவான் அப்படின்னு சொல்லி தெரியுறாங்க. ஏன்னா மற்ற எவிடன்ஸ்லாம் தெரியாது. அண்ட் ஹிஸ் ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆர் நாட் ஃபவுண்ட் இன் எனி ஃபைல் ஆஃப் ஸ்காட்லாண்ட் யார்ட்ஸ். இவன் வந்து குற்றவாளின்னு இது வரைக்கும் அந்த போலீஸ் ரெக்கார்டில் வந்து பதியப்படவே இல்லை. ஏன்னா இவன் குற்றம் செஞ்ச எல்லா பக்கத்துலேயுமே வந்து எல்லா இடத்துலையுமே வந்து என்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடையாது. அண்ட் வென் த லார்டஸ் லூட்டட்னு இருக்குது. நம்ம லார்டஸ்னால் நம்ம பின்னாடி பார்த்தோம், என்ன அப்படின்னா கபோர்ட் ஃபார் ஸ்டோரிங் ஃபுட் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே இருக்குது பாருங்கள், கபோர்ட் ஃபார் ஸ்டோரிங் ஃபுட்டு. அது ரைஃபிள்னால் என்னது, ரேன்சாக் டு ஸ்டீல். எப்படின்னா அதை வந்து கஜாமுஜான்னு கலைச்சி போடுறது. ஏ பீக்கின்ஸ் டாக். அப்போ அந்த டாக் பீக்கின்ஸ் டாக் இருக்கு இல்லையா, அந்த டாகு. அதே மாதிரி இன்னொன்று பார்த்துக்கணும், ஸ்டைஃபிள் என்னது, டு சப்ரஸ் சம் ஒன் ஃப்ரம் ஆக்டிங். டலிஸ் wooden bar used as a support for creepers. Admiralty, a government who administered the British Navy. இந்த அடுத்த பேராகிராஃபில் நம்ம பார்க்க போகிற 4 மீன். Or when the milk is missing or another pickings been stifled. இப்போது இந்த எது வேணாலும் நடந்திருக்கலாம். இப்போது ஒரு பூனையே வருதுன்னா கூட அந்த அங்கே இருக்கக்கூடிய டாக் என்ன செய்யும், சத்தம் போடும்ல, அதை வந்து இன்ஆக்டிவ் பண்ணிடுறது. அப்போ when the milk is missing or another peaks been stifled, or the greenhouse glass is broken. கண்ணாடி அந்த ஒரு கண்ணாடியை வந்து உடைச்சிருப்பாங்க. and the trellis past repair. சில சமயத்தில் அந்த கொடிகள் படறதுக்கு குச்சி இருக்கும் பாருங்க, அதையெல்லாம் உடச்சி போட்டிருப்பாங்க. there is the wonder of the thing. அப்படியே பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது. மெக்காவிட்டி இஸ் நாட் தேர். இதெல்லாம் நடந்திருக்கும், ஆனால் அங்கே மட்டும் மெக்காவிட்டி இருக்கவே மாட்டான்.
And when the foreign office find a treatise gone astray or the admiralty lost some plans and drawings by the way. சில வந்து அந்த அட்மிரல்ட்டின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த நேவி, பிரிட்டிஷ் நேவிக்கு வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது சிலது இழந்திருக்கலாம். அந்த பிளான்ஸ் டிராயிங்ஸ்லாம் வச்சுருப்பாங்களோ அதெல்லாம் இழந்திருக்கலாம், காணாமல் போயிருக்கும். அப்போது என்ன நடக்கும்னு பாருங்கள். தேர் மே பி a scrap of paper in the hall or on the stair. இப்போ வந்து ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் கிடக்குன்னு வச்சுக்கோங்க, ஹாலில் கிடக்கு அல்லது நம்ம மாடிப்படிக்கட்டில் கிடக்குன்னு வச்சுக்கோங்க. பட் இட்ஸ் யூஸ்லெஸ் டு இன்வெஸ்டிகேட். அந்த பேப்பரெல்லாம் வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது. when the loss has been disclosed, சரி இது மேலே இதை கண்டுபிடிக்க முடியாதுன்னு அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சீக்ரெட் சர்வீஸ் சே இட் மஸ்ட் ஹாவ் பீன் மெக்காவிட்டி. இது யார் செஞ்சுருப்பாங்க அப்படின்னா இதை வந்து மெக்காவிட்டி தான் செஞ்சுருக்கணும்னு நினச்சிப்பாங்க, சொல்லுவாங்க. பட் ஆனால் அதை கண்டுபிடிக்க முடியாது. அதை கண்டுபிடிக்க முடியாததுனாலேயே அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் ஹீஸ் எ மைல் அவே. இந்த மாதிரி அவங்க க்ளோஸ் பண்ணும்போது அவங்க எங்கே இருப்பாங்க, ஒரு மைல் தூரத்துக்கு அப்பால் அவன் போயிடுவான். யூ வில் பி ஷியோர் டு ஃபைண்ட் ஹிம் ரெஸ்டிங் ஆர் எ லிக்கிங் ஆஃப் ஹிஸ் தம்ஸ். அவன் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பான், இல்லைன்னா கையை சூப்பிட்டு உட்காந்துருப்பான். ஆர் எங்கேஜ்டு இன் டூயிங் காம்ப்ளிகேட்டட் லாங் டிவிஷன் சம்ஸ். எதையாச்சும் ரொம்ப வந்து இப்போ இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் சம்ஸ் ஏதாவது போட்டுட்டு உட்காந்துருப்பான். மெக்காவிட்டி there is no one like Macavity. There never was a cat of such deceitfulness and suavity. இப்போ deceitfulness and suavity அப்படின்னா என்னன்னு பாருங்கள். மறுபடியும் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். கன்னிங்னஸ்னு வஞ்சகமாக இருக்குது. சுவாவிட்டின்னு கான்ஃபிடென்ஸ் அண்ட் சொஃபிஸ்டிகேஷன்ஸ். இவ்வளோ பெரிய குற்றத்தை செஞ்சுட்டு அவன் எப்படி இருக்கான் பாருங்கள், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக, நம்மளை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி சொஃபிஸ்டிகேட்டட்னா என்னது எப்படி இருக்கும், நம்ம நிம்மதியாக இருக்கும்போது தானே நமக்கு அந்த சொஃபிஸ்டிகேஷனை ஃபீல் பண்ணுவோம், அந்த மாதிரி இருப்பான். அலிபைனா பாருங்கள், எ கிளைம் ஆஃப் எவிடன்ஸ் தட் ஒன் வாஸ் எல்ஸ்வேர் வென் எ கிரைம் வாஸ் கமிட்டட். இப்போ இந்த இடத்துல குற்றம் நடந்த போது யார் யார் இங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு எவிடன்ஸ் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் அலிபை. ஹி ஆல்வேஸ் ஹேஸ் அன் அலிபை and one or two to spare at whatever time the deed took place. எந்த நேரத்தில் இந்த கிரைம் நடந்தாலும் Macavity was in there. Macavity வந்து அங்கே இருக்க மாட்டாப்புல. And they say that all the cats whose wicked deeds are widely known. அதாவது எல்லா கேட்டையும் சொல்லி பார்ப்பாங்க, அதோட நேம் எல்லாம் அவங்கவுங்க செஞ்ச ஒவ்வொரு க்ரைம்லேயும் ஒவ்வொரு கேட் மாட்டிருக்கும் இல்லையா, அதோட பேர்லாம் சொல்லி பார்ப்பாங்க. ஐ மைட் மென்ஷன் மங்கோஞ்சரி, ஐ மைட் மென்ஷன் கிரெடில் போன். இந்த இவர் பாயிண்ட் சொல்கிறார், ப்ராக்கெட்டில் சொல்லியிருக்காரு. இந்த ரெண்டு கேட்டும் எனக்கு நான் இது இங்கே வந்து ரெஃபர் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆர் நத்திங் மோர் தென் ஏஜென்ட்ஸ் ஃபார் த கேட் ஆல் த டைம் ஜஸ்ட் கண்ட்ரோல்ஸ் தேர் ஆப்ரேஷன்ஸ். என்ன செய்கிறாரு அதை வந்து இவர் வந்து என்ன செய்கிறாரு, இவங்களெல்லாம் வந்து இவங்க எல்லாரும் அவருக்கு கீழே வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க. அவங்களோட ஆப்ரேஷன்ஸை வந்து இந்த மெக்காவிட்டி கண்ட்ரோல் பண்ணும். அதனால தான் த நெப்போலியன் ஆஃப் கிரைம், அதாவது என்னது குற்றங்களின் அரசன் அப்படின்னு சொல்கிறாரு. நெப்போலியனை ஒரு பெரிய மாவீரன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால ஒரு குற்றங்களினுடைய மாவீரனாக யாரை சொல்கிறாங்கன்னா மெக்காவிட்டியை சொல்கிறாங்க. இப்போ நாம் இந்த கொஷின் பின்னாடி புக் பேக்கில் கொடுத்துருக்குற கொஷின்ஸ்லாம் ரெஃபர் பண்ணலாம். இப்போ இந்த நம்ம மீனிங் கீழே தான் அந்த கொஷின் இருக்கும், புக் பேக் கொஷின்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும். வாட் இஸ் மெக்காவிட்டிஸ் நிக் நேம் அப்படின்னு சொன்னால், மெக்காவிட்டிஸ் நிக் நேம் இஸ் என்னது, ஹிடன் பா இஸ் கால்டு த ஹிடன் பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அடுத்த கொஷின் பாருங்கள், ஒய் இஸ் த ஃப்ளையிங் ஸ்குவாட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஏன் அவங்க வந்து என்ன சொல்கிறது கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஏன்னா அந்த குற்றம் செஞ்ச ஆள் அங்கே இருக்க மாட்டான், மெக்காவிட்டி இஸ் நாட் தேர். அதுலேயே அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும். அடுத்த கொஷின் பாருங்க, விச் லா டஸ் மெக்காவிட்டி பிரேக். எந்த லாலாம் இது பிரேக் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கொஷின் இருக்கு பாருங்க, எஸ் broken every human law, he breaks the law of gravity. ரெண்டு ஹியூமன் லாவையும் பிரேக் பண்ணும், லா ஆஃப் கிராவிட்டியும் வந்து பிரேக் பண்ணும். வாட் மேக்ஸ் த ஃபக்கீர் ஸ்டார் இன் ஒண்டர். இவங்களை இந்த ஃபக்கீரை வந்து என்ன இது ரொம்ப ஆச்சரியத்தில் ஆழ்த்துறது எதுன்னு கேட்குறாங்க. ஹிஸ் பவர்ஸ் ஆஃப் லிமிட்டேஷன் would make a ஃபக்கீர் ஸ்டார். இது என்னது, இந்த பவர் ஆஃப் லிமிட்டேஷன் தான் இவரை வந்து ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிறது. ஏன்னா ஃபக்கீருங்கிறதே நமக்கு யாருன்னு தெரியும், அவங்கெல்லாம் எவ்வளோ சாதனைகள் பண்ணுவாங்க, அவங்களையும் ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு இவன் மெக்காவிட்டி இருக்கான். டிஸ்கிரைப் மெக்காவிட்டிஸ் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. இது எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதுதான். மெக்காவிட்டி இஸ் ஏ ஜிஞ்சர் கேட். ஜிஞ்சர் கேட்னா என்னது, வெரி காஷியஸ், அலர்ட்டாக இருக்கிறது. ஹீ இஸ் வெரி டால் அண்ட் தின். அதே மாதிரி
His eyes are sunken in. His brow is deeply lined with thought. His head is highly domed. His coat is dusty. His whiskers are uncombed. He sways his head from side to side. அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி எடுத்து பாருங்கள். He is half asleep. He is always wide awake. இதில் ஏதாவது 2-3 ஃபியூச்சர்ஸ் சொன்னால் கூட போதும். Why does the poet say Macavity is outwardly respectable? வெளியில் பார்க்குறதுக்கு அவனுக்கு ரொம்ப மரியாதையான பர்சனாக தெரியும். எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. He is outwardly respectable. என்னது? And his footprints are not found in any file of Scotland Yard. இவனோட ஃபுட்பிரிண்ட்ஸே கிடையாது. அதனால இவனை பிடிக்கவே முடியாது. அப்போ இவனை குற்றவாளின்னு யாரும் சொல்லிட முடியாது. அதனால இவனை எல்லாரும் மதிக்கிறாங்க. What does the secret service suspect when a loss is reported? ஒன்று வந்து இந்த மாதிரி இழப்பு திருடிட்டு போயிட்டாங்க, காணாமல் போயிடுச்சு, அந்த மாதிரி இழப்பை வந்து சொல்லும் பொழுது என்ன அவங்க சஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்ன மாதிரியான லாஸ்லாம் இருக்குன்னு பாருங்களேன். லாடஸ் லூட்டட், அது ஜுவல் கேஷ் இஸ் ரைஃபிள்டு, அதேமாதிரி மில்க் இஸ் மிஸ்ஸிங், அப்புறம் பீக்ஸ் பீன்ஸ் ஸ்டைஃபில்டு, இல்லைன்னா க்ரீன் ஹவுஸ் கிளாஸ் இஸ் புரோக்கன். இந்த மாதிரி நிறைய குற்றங்கள்லாம் நடக்கும் இல்லையா. அப்போ என்ன முடிவுக்கு வருவாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், எந்த ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது. when the loss has been disclosed. சரி, ஏதோ ஒன்று நடந்துருச்சு, காணாமல் போயிடுச்சின்னு சொல்லி அதை முடிவு பண்ண வரும் பொழுது இந்த சீக்ரெட் சர்வீஸே இட் மஸ்ட் ஹாவ் பீன் மெக்காவிட்டி. இதை யார் செஞ்சுருப்பா? த மெக்காவிட்டி தான் செஞ்சுருக்குன்ற ஒரு முடிவுக்கு வருவாங்க. அவ்வளோதான், இதுதான் ஆன்சரே. இட் மஸ்ட் ஹாவ் பீன் மெக்காவிட்டி அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ் சர்வீஸ் சொல்லும். What is Macavity expected to be doing after committing a crime? என்ன செய்யும்? க்ரைம் பண்ண உடனே என்ன செய்வான்? அவன் இந்த இடத்த விட்டு ஓடிடுவான். இங்கே பாருங்கள். பட் he is a mile away. அதே மாதிரி you will be sure to find him resting. அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்? ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பான். or a licking of his thumbs. அவன் வந்து கட்டவரில் சுப்பிட்டு உட்காந்துருப்பான். இவ்வளோ பெரிய குற்றத்தை முடிச்சுட்டு ஜாலியாக அவன் அந்த மெக்காவிட்டி உட்காந்துருக்கு. மென்ஷன் எனி 2 குவாலிட்டிஸ் ஆஃப் மெக்காவிட்டி. 2 குவாலிட்டிஸ் என்ன? மெக்காவிட்டியோட 2 குவாலிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மெக்காவிட்டியோட 2 குவாலிட்டி என்னென்னா, டெசிட்ஃபுல்னஸ்னு என்னது? கன்னிங்னஸ், வஞ்சகம். சுவாவிட்டின்னு என்னது? கான்ஃபிடென்ஸ் அண்ட் சொஃபிஸ்டிகேஷன். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டெசிட்ஃபுல்னஸ் அண்ட் சுவாவிட்டி. அடுத்த 2 கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். which 2 characters does the poet refer to as examples of wicked cats? 2 wicked cats இருக்கு இல்லையா. மெக்காவிட்டி தவிர இந்த 2 wicked cats வந்து poet ரெஃபர் பண்ணியிருக்கார். அது என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள். it might mention மங்கோஜரி, அதே மாதிரி கிரிடில் போன். இந்த 2 கேட் இது இல்லாமல், மெக்காவிட்டி இல்லாமல் இது 2 இவங்களுக்கு கீழே ஏஜென்ட்ஸாக இருக்கிறாங்க. Why is Macavity called the Napoleon of crime? இவனை வந்து நெப்போலியன் ஆஃப் கிரைம், குற்றங்களின் அரசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெப்போலியனா பேர் அரசன் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்குறாங்க. இது சொல்லியிருக்காங்க பாருங்கள். are nothing more than agents for the cat who all the time just controls their operations. இந்த மெக்காவிட்டி இருக்கான்ல, இவங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் இவன் கண்ட்ரோல் பண்ணுறவன். அப்போ இவன் நேரடியாக குற்றங்களில் பங்கேற்கலைன்னா கூட இவங்களெல்லாம் வச்சு செஞ்சுக்கிறோம். அப்போ வந்து என்னென்னா ஜஸ்ட் கண்ட்ரோல்ஸ் தேர் ஆப்ரேஷன்ஸ். அதனால இந்த நெப்போலியன் ஆஃப் கிரைம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ என்னென்ன கொஷின்ஸ்லாம் இப்போ நம்ம அந்த படித்தோம்லே கொஷின்ஸு அது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கெங்கே பயன்படும் அப்புறம் பார்க்கலாம். அதே மாதிரி எப்படி கேட்பாங்க அப்ரிசியேஷன் கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸ் வந்து ரீட் த கிவன் லைன் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் தட் ஃபாலோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எங்கே வரும்னா அப்ரிசியேஷன் கொஷின்ஸில் வரும். இப்போ மெக்காவிட்டி மிஸ்ட்ரி கேட் அப்படின்னு சொன்னாலே இது வந்து இதுதான் ஹெட்டிங்கே, போயத்தோட தலைப்பு. இதை எழுதினது யாருன்னா டிஎஸ் லைட்னு தெரியும். டஸ் த போய்ட் டாக் அபவுட் த ரியல் கேட் அப்படின்னு கேட்டால் நோ, இது வந்து ரியல் கேட் கிடையாது. ஒரு இமேஜினரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இமேஜினரியாக வச்சுட்டு தான் வந்து உண்மையான ஒரு ஆள், அந்த மாதிரி ஒரு கிரிமினலை வந்து ஒரு கேட் மாதிரி வந்து இமேஜின் பண்ணி சொல்கிறாரு. அப்புறம் ஒய் இஸ் ஹி கால்டு த ஹிடன் பா அப்படின்னு இருக்கு. ஏன் ஹிடன் பா அப்படின்னா அது வந்து என்ன செய்யணும், இப்போ பூனையெல்லாம் குதிக்கும்போது பார்த்துருப்பீங்க, அந்த நெகம் வந்து வெளியவே தெரியாது, அப்படி ஜம்ப் பண்ணும்போது அப்படி பந்து மாதிரி உட்காரும். அந்த மாதிரி அந்த பாவை வந்து சுருட்டிக்கும், பாதத்தை வந்து என்ன செஞ்சுக்கணும், சுருட்டிக்கும். அதனால அதை வந்து ஹிடன் பா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதெல்லாம் நம்ம போயத்தில் படித்த வரிகள் தான். ஸோ இப்போ பாருங்கள், பேஃபில்மெண்ட்னு இது, கன்ஃபியூஷன், ஸ்காட்லாண்ட் யார்டு, ஃப்ளைங் ஸ்குவாட், இது எல்லாமே எந்த போயத்தில் வருது, மெக்காவிட்டி. இது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ கொஷின் கேட்குறாங்க, வாட் இஸ் ஸ்காட்லாண்ட் யார்டு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு நம்ம ஏற்கனவே மீனிங்லேயே பார்த்தோம் தெரியுங்களா.
the headquarters of London Metropolitan Police Service. இதைத்தான் நம்ம மறுபடியும் கொஷினில் படிப்போம். ஸோ அதனால் எல்லாமே நமக்கு புக்கில் இருக்கிறது தான் நமக்கு வந்து ஒர்க் புக்கில் வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Why does the flying squad feel disappointed? இவங்க ஃப்ளைங் ஸ்குவாட் ஏன் வந்து டிசப்பாயிண்ட் ஆகுறாங்கன்னா, அந்த ஒரு குற்றம் நடந்து அதை போய் கண்டுபிடிக்கும் பொழுது என்ன ஆகுனா, கண்டுபிடிக்கிற இடத்துல யார் குற்றம் செய்தானோ அவன் அந்த இடத்துல இருக்க மாட்டான், அவனோட எவிடன்ஸ் இருக்காது, ஃபுட் பிரிண்ட்ஸும் இருக்காது. அதனால இவங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். அதுதான் வந்து இரிட்டேட்டடாக ஆகும், மூட் அவுட் ஆகும். அப்புறம் ஹிஸ் ஃபேஸ் இஸ் ஹெட் ஃப்ரம் சைட் டு சைட். அவனோட அப்பியரன்ஸில் நம்ம பார்த்தோம்னா டிஸ்கிரைப் மெக்காவிட்டிஸ் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா இல்லையா. அப்போ வித் மூமெண்ட்ஸ் லைக் எ ஸ்னேக், அவனோட மூமெண்ட்ஸ் எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா ஸ்னேக் கூட கம்பேர் பண்ணுறாங்க. எக்ஸ்பிளைன் த கம்பேரிசன் மேட் ஹியர். அப்போ என்ன செய்யணும், இதை நம்ம சொல்கிறோம், நம்ம அப்புறமா இங்கிலீஷில் படிச்சுக்கிறலாம். இப்போ புரிஞ்சுக்கோங்க. இப்போ அவனோட தலை எங்கிட்ட எங்கிட்ட திருப்புறது எப்படி இருக்குனாக்கா ஸ்னேக்கோட மூமெண்ட்ஸ் மாதிரி இருக்குது. இந்த கொஸ்டின் பாருங்களேன். வாட் டஸ் ஹி ப்ரிட்டன் டு டூ? ப்ரிட்டன்றது நடிக்கிறது. அவன் என்ன மாதிரியாக நடிக்கிறான் அப்படின்னு சொல்கிறது தான் அப்படின்னு தான் கேட்குறாங்க இந்த கேள்வி. இப்போ இங்கே பாருங்களேன். அண்ட் வென் யூ திங்க் ஹீ இஸ் ஹாஃப் அஸ்லீப். இப்போ நீங்கள் நினைப்பீங்க அவன் தூங்கிட்டு இருக்கான், அரை தூக்கத்தில் இருக்கான்னு. ஆனால் ஹீ இஸ் ஆல்வேஸ் வைட் அவேக். எப்போவுமே அவன் வந்து கண்ணு தான் லைட்டாக மூடி இருக்குமே தவிர சுற்றி என்ன நடக்குதுங்கிறத வந்து விழிப்போடு அவன் கவனிச்சுக்கிட்டே இருப்பான். அதாவது முழிச்சிட்ருக்கான்னு சொல்லலாம், இல்லை மனதளவில் விழிப்போட மற்றதை கவனிச்சிட்ருக்கானும் இந்த இடத்துல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள். ஃபார் ஹீ இஸ் எ ஃபீட் அண்ட் ஃபெலைன் ஷேப், எ மான்ஸ்டர் ஆஃப் டிப்ரேவிட்டி. இப்போ நம்ம இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம், நம்ம போயத்துக்குள்ளேயே போக செலவில்லை. இப்போ இங்கே வந்து ஃபீண்ட் டமன், ஃபிலைன் என்னது கேட், டிப்ராவிட்டி ஈவில் குவாலிட்டி. பாருங்கள் இந்த பூனைக்கு வந்து எவ்வளவு மோசமான பூனை பாருங்கள். இந்த பாயிண்ட்ஸ்லாம் வச்சோம்னாவே நம்ம மெக்காவிட்டின்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போது ஹவு இஸ் த கேட் டிஸ்கிரைப்ட் இன் திஸ் லைன் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஃபீண்டுன்னு என்னென்னு பார்த்தோம், டமன்னு பார்த்தோம், ஃபிலைன் என்னது கேட்டு, பூனை மாதிரி வடிவம், எ மான்ஸ்டர் ஆஃப் டிப்ராவிட்டி அப்படின்னா ஈவில் குவாலிட்டி. அதாவது வந்து ஒரு சூனியக்காரன்னு சொல்லலாம், மந்திரவாதி, சூனியம் பிடிச்சவன் சொல்லலாம், என்ன சொல்கிறது, ஈவில் குவாலிட்டிஸ் நிறைஞ்ச ஒருத்தன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எக்ஸ்பிளைன் த ஃப்ரேஸ் மான்ஸ்டர் ஆஃப் டிப்ரேவிட்டி, அதுதான் அது. அப்புறம் அண்ட் த ஃபுட் பிரிண்ட்ஸ், ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து மெக்காவிட்டியில் தான் வருது. ஏன்னு கேட்டு இந்த வேர்ட்ஸில் ஞாபகம் வச்சுக்கணும், அப்போ தான் நம்ம இஆர்சிக்கு கண்டுபிடிக்க முடியும். ஃபுட் பிரிண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆர் நாட் ஃபவுண்ட் எனி ஃபைல் ஆஃப் ஸ்காட்லாண்ட் யார்ட்ஸ் அப்படின்றது. வாட் சீம்ஸ் டு பி எ சேலஞ்ச், ஃபுட் பிரிண்ட்ஸே இல்லை. அப்போ அந்த போலீஸ்க்கு வந்து எவ்வளோ சவாலாக இருக்கும் இந்த கேஸை கண்டுபிடிக்கிறது. ஒய் டு தே நீட் ஹிஸ் ஃபுட் பிரிண்ட்ஸ்? ஃபுட் பிரிண்ட்ஸ் இருந்தால் தான் நம்ம குற்றவாளியவே கண்டுபிடிக்க முடியும். அதுதான் இட் மஸ்ட் ஹாவ் பீன் மெக்காவிட்டி மஸ்ட் ஹி இஸ் எ மைல் அவே. இப்போ இந்த மெக்காவிட்டின்னு வந்திருக்கா, இது இந்த குற்றத்தை எல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ இது இவங்க என்ன முடிவு வராங்கன்னா இதை மெக்காவிட்டி தான் செஞ்சுருக்கணும். வாட் இஸ் மெக்காவிட்டி பிளேம்டு ஃபார்ன்னு இருக்குது. எதுக்காக இந்த குற்றத்தை செய்தவன் அவனாக தான் இருப்பான் அப்படின்னு. வேர் இஸ் ஹி, அவன் எங்கே இருப்பான், ஏ மைல் அவே, இஸ் எ மைல் அவே அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் there never was a cat of such deceitfulness and suavity. What is deceitfulness and suavity அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இங்கே பாருங்கள். deceitfulnessனால் என்னது, கன்னிங்னஸ். சுவாவிட்டின்னு என்னது, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் அதே மாதிரி சொஃபஸ்டிகேஷன்ஸ். ஒரு குற்றத்தை செஞ்சுருக்கமே அப்படின்னு ஒரு நெஞ்ச சலசலப்பு கூட இல்லாமல் எதுவுமே செய்யாத ஒரு நேர்மையான ஒரு மனிதன் மாதிரி அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறான். கேள்வி கேட்குறேன் பாருங்க, நம்மளை குழப்பறதுக்கு. விச் கேட் இஸ் பீயிங் டாக்ட் ஆஃப் ஹியர்? இங்கே வந்து எந்த கேட்டை பற்றி பேசுகிறாங்கன்னு கேட்குறாங்க. மெக்காவிட்டியை பற்றி தான் பேசுகிறாங்க. மெக்காவிட்டின்னு எழுதுனா 1 மார்க்கு. ஹவ் இஸ் ஹி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட்? இது வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், இப்போ மற்ற அனிமல்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம்ல, அந்த அனிமல்ஸ்லேருந்து இதுக்கு பாருங்களேன். இதுக்கு வந்து இது ஃபீண்ட், டிப்ராவிட்டி, ஈவில் குவாலிட்டி, ரைஃபிள், தென் அந்த இன்னொன்று பார்க்குறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டிஃபில், அப்புறமா ட்ரெல்லிஸ். இது எல்லா கேரக்டரும் இந்த மெக்காவிட்டிக்கு இருக்குது. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ இப்போ வந்து அப்ரிசியேஷன் கொஷின்ஸில் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு பார்த்தாச்சு நம்ம. இப்போ வந்து எக்ஸ்பிளைன் த ஃபாலோவிங் லைன்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் பாருங்களேன், ஹீஸ் பவர்ஸ் ஆஃப் லிமிட்டேஷன் வுட் மேக் எ ஃபெக்கி ஸ்டார். நான் இதெல்லாம் வந்து அங்கே அந்த லைனில் வந்து நம்ம போய் படிக்கும்போதே அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன். லிவிட்டேஷன் அப்படின்னு சொன்னாக்கா மேலே ஏறி பறக்கிறது, ரைசிங் இன் ஏர். அதே மாதிரி வென் யூ திங்க் ஹி இஸ் ஹாஃப் அஸ்லீப் ஹி இஸ் ஆல்வேஸ் வைட் அவேக். அப்போ தூங்குறான்னு நினச்சிட்டு இருந்தோன்னா அவன் வந்து முழிச்சிட்ருப்பான். அண்ட் ஹிஸ் ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆர் நாட் ஃபவுண்ட் இன்
in any file of Scotland Yards. There may be a scrap of paper in the hall or in the stair. ஒரு துண்டு பேப்பர் கிடக்கும், ஆனால் அந்த பேப்பர் எல்லாம் வச்சு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. But it's useless to investigate. He always has an alibi and 1 or 2 to spare. இப்போ நம்ம என்ன சொன்னோம், alibi அப்படின்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ், கிளைம் ஆஃப் எவிடன்ஸ். அலிபைன்னு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைச்சா நம்ம அதுக்கு மேலே வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் புக் எடுத்து நான் என்னெல்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கணும், எந்த இடத்துல எல்லாம் இஆர்சின்னு குறிச்சிருக்கிறனோ, சும்மா அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதெல்லாம் வந்து அப்ரிசியேஷன் கொஷின்ஸில் வரும். 21 to 26 கொஷின்ஸில் வரும். இது எல்லாம் வந்து எதில் இருந்து வரும் அப்படின்னு சொன்னாக்க 31 to 33 மூணாவது கொஷின், அதாவது 31லேருந்து 33 வரைக்கும் 3 கொஷின் இருக்கும். அதில் 3 கொஷினில் ஏதாச்சும் 2 எழுதணும். போயம் நேம் பாயிண்ட் நேம் எழுதி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும், அவ்வளோதான். இப்போ தமிழில் சொல்ல போனோன்னா இடம் சுட்டி பொருள் விளக்குன்னு தமிழில் ஒன்று இருக்கும் இல்லையா, அது மாதிரி தான் இது. போயம் நேம் அந்த ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு போயம் நேம் எழுதணும், அதுக்கு 1 மார்க்கு, பாயிண்ட் நேமுக்கு 1 மார்க்கு, எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 1 மார்க், அவ்வளோதான். நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணுங்கள். இந்த சப்போஸ் புக்கை வச்சுட்டு ஒரு தடவை நீங்கள் கவனிங்க, சூப்பராக நமக்கு வந்து மனசில் ஏறிடும். அப்புறம் இந்த மீனிங்லாம் நல்லா படிச்சுக்கிறணும். இதில் வந்து சொல்லி கொடுத்தது வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டு நல்லா படிச்சுக்கோங்க. அதே போல் இந்த கீழே கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த கொஷின்ஸ் எல்லாம் சும்மா தான் தமிழில் தான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மெக்காவிட்டி அப்ரிசியேஷன் கொஷின்ஸு பார்த்துருக்குறோம். இந்த கொஷின்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இது வந்து இஆர்சி கொஷின்ஸ். இப்போ அடுத்த இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து பேராகிராஃபும் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவேன். இப்போது இந்த இஆர்சி எழுதுறதுல என்ன பண்ணலாம்னா நீங்கள் அந்த பேராகிராஃப் யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த ஹிஸ் பவர்ஸ் ஆஃப் லெவிடேஷன் வுட் மேக் எ ஃபெக்கிட் ஸ்டார்னு இருக்குது. அதே போல் அண்ட் ஹிஸ் ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆர் நாட் ஃபவுண்ட் இன் எனி ஃபைல் ஆஃப் ஸ்காட்லாண்ட் யார்டுன்னு இருக்குது. இந்த எத்தனை கொடுத்துருக்காங்க, 1 2 3 4 5 கொடுத்துருக்காங்க. 5 கொஷின்ஸுக்கும் நீங்கள் அந்த பேராகிராஃப் எழுதினா அந்தந்த கேள்விக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அதில் இருக்கும். நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, இதுக்கு இந்த லைன் மட்டும் எழுதுனா போதுன்னு எழுதுனீங்கன்னா அந்த கேள்விக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அந்த நீங்கள் எழுதுறதுல இல்லாமல் போயிடுச்சுன்னா மார்க் கிடைக்காது. அப்புறம் போயம் நேம் எழுதினா 1 மார்க்கு, பாயிண்ட் நேம் எழுதினா 1 மார்க்கு, அப்புறம் அந்த எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்தா 1 மார்க்கு. ஸோ அதெல்லாம் அடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை நல்லா நீங்கள் புக்கை வச்சு நல்லா பார்த்துக்குங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சும்மா ஜாலியாக பாருங்கள், ரொம்ப வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கணுன்னுலாம் அவசியம் கிடையாது. சும்மா சாதாரணமாக காதில் லிசன் பண்ணிங்கன்னா போதும். அடுத்து நம்ம வந்து கொஷின் ஆன்சர் பார்க்கும்போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு பாருங்கள். தேங்க்யூ.